எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சாந்தி. ரத்னா அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. முக்கியமா இந்த மாதிரி பார்ட்டில விஷால் மாதிரி பசங்க இருப்பாங்க, அதனால போக கூடாது. அந்த பயத்தை போக்குறதுக்காக தாங்க நான் ரத்னாவை இந்த பார்ட்டிக்கு போக சொன்னேன். அப்படி பண்ணாதா ரத்னாக்கு தைரியமும் நம்பிக்கையும் வளருங்க. நம்ம ரத்னா ஒண்ணும் தப்பு பண்ணலையே, அவ எதுக்காக பயந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும்? அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நானும் பார்ட்டிக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட் ரத்னா, அங்கிள் இன்னும் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்பா, நீ வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை வீட்டுல செய். உன்னை யாரும் தடுக்க மாட்டோம். நான் பார்ட்டிக்காக சொல்லல, இது என் தைரியத்துக்காகப்பா. விஷாலுக்கு என்னமோ நான் பயந்து போய் வீட்லயே இருப்பேன்னு தோணுது. பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறான். ஆனா அப்பா, அதனால என்ன? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்த ஆளுங்க மேல இல்ல. போன வாரம் நடந்த கூத்தெல்லாம் நினைச்சா என் உடம்பு இப்பவும் நடுங்குது சாந்தி. யாரையும் என்னால நம்ப முடியல. ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக தாங்க சொல்றேன், நாம கண்டிப்பா ரத்னாவை அந்த பார்ட்டிக்கு அனுப்பிதான் ஆகணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறது? 4 செவத்துக்குள்ள அவளை பூட்டி வைக்க முடியாதுல்ல. பிரச்சனை விஷால் மட்டும் இல்லங்க, இந்த ஊரு, இந்த நாடு, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட இருந்து காப்பாத்துவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு இவளுக்கு தெரியணும். ஆனா மறுபடியும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாமளே அதை ஃபேஸ் பண்ணணும். இழப்ப பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளாலையும் வாழ முடியாது, நம்ம பொண்ணுங்களாலையும் வாழ முடியாது. எனக்கு பிடிக்கல. அதுவும் தனியா ரத்னாவை அனுப்புறது சுத்தமா பிடிக்கல. அப்பா, என்னால என்ன பாத்துக்க முடியும். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்கப்பா. அம்மா சொல்றது சரிதான். நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ நான் எதுக்கு ஒளிஞ்சு வாழணும்? நான் ஒரு தடவை அந்த விஷாலுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் தைரியமா இருக்கேன்னு அவனுக்கு தெரிய வைக்கணும். நான் அவனை மறந்துட்டேன்னு அவன் புரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் என்ன இந்த பார்ட்டிக்கு போக விடலைன்னா மறுபடியும் அந்த விஷால் ஜெயிச்சிருவான். வாழ்க்கை ஃபுல்லா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். ஆனா தனியா எப்படி? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெரியப்பா. ரத்னா ஒண்ணு தனியா இல்லையே, நான் தான் அவ கூடவே இருக்கேனே. நீயும் அங்க போறியா வைஷு? ஆமா பெரியப்பா, நான் மட்டும் இல்ல, காலேஜ்ல இருக்கிற நிறைய ஃப்ரெஷர்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க டென்ஷன் ஃப்ரீயா எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இங்க பாருமா, நம்ம ரத்னா மறுபடியும் காயப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ கஷ்டப்படுறத இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா அவ கண்கள்ல இருந்து என்னால அதை உணர முடியுது. அந்த விஷால் இந்த தடவை ஏதாவது பண்ணான்னு வச்சுக்க, நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன்பா. தேவையில்லாம நீங்க பயப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை வைங்க. ஆமா பெரியப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, போயிட்டு வாங்க.
ஆனா பெரிய மாமா எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஏதாவது இதுதான் சரியான நேரம். உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. பொண்ணுங்க எப்பவும் அழகானவங்க தான், ஆனா பலவீனமானவங்க இல்ல. என் பொண்ணை இவ்வளவு தைரியமா சொல்லும் போது அவளை பலவீனப்படுத்தாம நாம தட்டி கொடுக்கணும் இல்லையா? போயிட்டு வாமா. ஒன்னா போயிட்டு ஒன்னா திரும்பி வரணும். You girls are really sweet. Hey, ஒரு நிமிஷம் அங்க திரும்பி வாருங்க. Hey, good man. Hey, சூப்பர் ஹீரோ, அங்க யார் வந்திருக்கான்னு பாரு. வணக்கம் மேடம், வணக்கம். நீங்க என்ன பூஜை பண்ண வந்தீங்களா? சுடிதாரை விட புடவை கட்டி இருக்கலாமே. ஹே டூட், கண்ணாடில உன் முடிய பாத்திருக்கியா? ஜஸ்ட் ஆசம். இத பாக்கும்போது காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி இருக்கு. இனிமே தான் களை கட்ட போகுது. Come on girls. வெல்கம் வெல்கம் வெல்கம். நீங்க பார்ட்டிக்கு வந்தது சந்தோஷம். கொஞ்ச நேரம் உங்களையும் என்னோட பார்ட்டியும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஹாய் ரத்னா, இங்க பாத்தியா? வேலண்டைன்ஸ் டே பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, ஆனா உங்க கூட வேலண்டைன் வரலையா? ஓ, ரொம்ப பரிதாபமா இருக்கு. பட் டோன்ட் வரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். மைக் ப்ளீஸ். அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். இங்க இருக்கிற இந்த அழகான பொண்ணுங்களை பாத்தீங்களா? இவங்க இன்னைக்கு தனியா வந்திருக்காங்க. இவங்க கூட வேலண்டைன் யாரும் வரல. சோ உங்களை யாராவது இவங்களை டேட் பண்ண விரும்புறீங்களா? Come on guys, don't be so mean. I'm so sorry. I can't help it. நான் சீரியஸா ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணேன், ஆனா யாருமே உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இல்லையே. பட் பரவாயில்ல, என் மனசு ரொம்ப பெருசு. நான் உங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் டேட் பண்றேன். டிவில சொல்லுவாங்களே, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் இலவசம் இலவசம். Guys, please continue the party. Please. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் இதை ஒரு சோஷியல் ஒர்க்கா நினைச்சிட்டு பண்றேன்னு நினைக்காத. Come on girls, let's enjoy the party. You are idiot Vishal. Hey, 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 என்ன ரத்னா? நீ எங்க போற? வைஷுக்கு நிச்சயமா வேற யாராவது கிடைப்பாங்க, ஆனா உனக்கு it seems difficult. In fact, impossible. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது என்ன பண்றது? சரி பரவாயில்ல, நானே உன்னோட வேலண்டைன் ஆயிடுறேன். ஏன்னா ரத்னாவை இதை தானே விரும்புனா? இந்த மிஸ்டர் விஷால்
எப்பவும் உன் கூட தானே இருக்கணும்னு விரும்புனேன். உண்மைதானே ரத்னா? கம் ஆன், வா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஒண்ணு இங்க கண்டவங்களோட வேலண்டைன் ஆக வரல. நீ நினைக்கிறது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு வந்திருக்கேன். என்ன நினைச்ச? வாழ்க்கை ஃபுல்லா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல பயந்து ஒதுங்கி இருப்பேன்னு நினைச்சியா? Forget it, Mr. விஷால். நாங்க இங்க என்ஜாய் பண்ண வந்தோம், டான்ஸ் பண்ண வந்தோம், சந்தோஷமா இருக்க வந்தோம். பார்ட்டி அதுக்கு தான் வைக்கிறாங்க, ரைட்? ரத்னா உன்னை எப்பயோ மறந்துட்டா. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் என்னைக்குமே நினைக்க மாட்டா. கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல? நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் தயவு செஞ்சு என்னோட நிறுத்திரு. பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறது, அவங்கள அழ வைக்கிறது, அவங்கள தொல்லை பண்றது, இது எல்லாத்தையுமே விட்டு பொண்ணுங்களை கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கோ. இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. வாவ், கைய கூட தூக்காம ரத்னா அவனை பலார்னு அரைஞ்சிட்டா. ஓ, என்னாச்சு? விஷாலுக்கு கோவம் வருதா? கோவம் வருதா? பரவாயில்ல, நான் அதை சில்லுன்னு ஆக்கிடுறேன். இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் விஷால். நான் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு. இனிமேலாவது இந்த ரத்னாவை குறைச்சி எடை போடாத. இனிமேதான் இவன் அடங்குவான்னு நினைக்கிறேன். விஷால் சார், இங்க பாருங்க, பார்த்து பத்திரம். இங்க ஒருத்தர்ல 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தா ஜான்சி ராணி மாதிரி இருக்காங்க. ஏய்! உங்க 2 பேருக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட பார்ட்டிக்கே வந்து என்னைய அசிங்கப்படுத்துறீங்களா? I say get out! Get out! Stop it, விஷால். கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? நீதானே இவங்களை இன்வைட் பண்ண வித் so much of love? அந்த அன்பெல்லாம் எங்க போச்சு? நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. யா ஷூர் சார், தேங்க்ஸ். வாவ் ரத்னா, நீ கலக்கிட்ட. வெரி குட். என் ஃப்ரெண்ட் இவ்ளோ தைரியசாலியா? ரொம்ப சந்தோஷம். விஷாலுக்கு சரியான பதிலடி கொடுத்த. டூ கிரேட். வா என்ஜாய் பண்ணலாம்.
எனக்கு தெரியும். நீ இல்ல மகேஷ், அது உன்னோட நினைவுகள் தான். நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே நீ திடீர்னு முன்னாடி வந்து நிப்ப. நீயா? நீ இங்க என்ன பண்ற மகேஷ்? உன்னை பார்த்து ரசிக்கிறேன் வைஷு. உன் கூட பேசிட்டு இருக்கேன். மகேஷ் ப்ளீஸ், உன்கிட்ட எதுவும் பேசுறதா இல்ல. நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். And you know my answer. And please இங்க இருந்து போயிடு மகேஷ். ப்ளீஸ் வைஷு, நீ உண்மையிலேயே நான் அங்கிருந்து போயிடணும்னு நினைக்கிறியா? எஸ். இன்ஃபேக்ட் இங்க இருந்து மட்டும் இல்ல, உனக்கு மும்பைல ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்குல, அது ப்ளீஸ் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ பனாரஸ் விட்டு போயிடு. நீ இங்க இருந்து என்ன எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் அனுப்பு வைஷு. என்னால உன்னை கண்டிப்பா எப்போ மறக்கவே முடியாது. நான் காலத்துக்கு உன்னை இதே மாதிரி காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் வைஷு, ஆல்வேஸ். ப்ளீஸ் மகேஷ், எனக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாத. அதையே தான் நானும் உன்கிட்ட சொல்றேன் வைஷு. ப்ளீஸ் வைஷு, சரின்னு சொல்லு ப்ளீஸ். நீ சரின்னு சொன்னாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க பாரு வைஷு, நம்ம சந்தோஷம் நம்ம 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்ல. நீ உண்மையிலே என்ன காதலிக்கிறேன்னா சோ ப்ளீஸ் ஐ பெக் யூ மகேஷ், எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு தனியா விடு. சரி வைஷு, இதுதான் உன் விருப்பம்னா நான் கொஞ்ச நேரம் உன்னை விட்டு போயிடுறேன். ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத. நான் உன்னோட பதிலை கேட்க கண்டிப்பா இங்க வருவேன். நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா போதும், அடுத்த செகண்டே நான் உன் முன்னாடி நிப்பேன். டேக் கேர். ஏ மகேஷ், வாட்ஸ்அப் யார்? எங்க இருக்க? என்னடா பண்ற? லெட்ஸ் ஹேவ் a drink. இல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஏய், இது வேலண்டைன்ஸ் டேடா. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஹாய். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் பேச பிடிக்கலன்னு சொன்னேன்ல, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. சார் நீங்களா? ஹாய். நான் தான். நீ தனியா இருக்கிறத பார்த்துட்டு வந்தேன். இந்தா. நோ தேங்க்ஸ் சார், ஐ டோன்ட் ட்ரிங்க். நானும் குடிக்க மாட்டேன். இந்தா, ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான். நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் இல்லையே, அப்படியே சும்மா தனியா பார்த்து உட்காந்துட்டு இருந்தேன். இந்த தண்ணியவா? இந்த நாள்ல யாரும் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரியலி? அப்படின்னா உங்க கூட யார் இருக்காங்க? என் கூட யாரும் இல்ல. ஆனா அப்படி இருக்க கூடாதுல்ல? ஆனா அது அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என் கூட டான்ஸ் பண்றியா? ஒன்லி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள். எஸ், of course sir.